இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறது இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு 10, 20 தனியார் நிறுவனம் இருக்குது. அந்த இன்சூரன்ஸில் போயிட்டு நம்ம வெஹிக்கிள்காக போடுறோம், அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸு இல்லை ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம். அந்த ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுறோம் இல்லையா? இன்சூரன்ஸ் அமௌண்ட் கட்டுறோம். உதாரணத்துக்கு ஒரு ரூ. 1000 கட்டுறதா வச்சுங்க. 1,00,00,000 வண்டி ரூ. 1000 கட்டுறதா இருந்தால் பல ஆயிரம் கோடி அந்த தனியார் நிறுவனத்தில் கட்டுறோம். கிளைமுன்னு போகும்போது ஒரு 1,00,000மோ 5,00,000மோ 10,00,000மோ 50,00,000மோ அவங்க கிளைம் தராங்க. மீதி பணம் எங்கே போகிறது அப்படின்னா அந்த தனியாருக்கு போகிறது. அரசுக்கு அப்போ அதனால என்ன இன்கம்னா டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா? அதுக்கு ஒரு வரி கட்டுவோம். அந்த வரி மட்டும்தான் அரசுக்கு வருமானமாக வரும். இதுக்கு பெரிய ஃபேக்ட்ரியோ ஆயிரக்கணக்கான ஆட்களோ அப்படிலாம் எதுவுமே தேவையே இல்லை. அப்போ இது அரசு எடுத்து நடத்த வேண்டும். அரசு இன்சூரன்ஸை அரசு எடுத்து நடத்தணும்னா ஒரு இடத்துல ஒரு சிஸ்டம் போட்டுட்டு பிரிண்டர் போட்டாவே அடித்து எடுத்து கொடுத்துடலாம். அப்போ மிகப்பெரிய ஆள்பலம் தேவையில்லை, மிகப்பெரிய இடம் தேவையில்லை, மிஷின் தேவையில்லை, இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு இன்கம் அரசுக்கு வரும். நான் சொல்கிறது இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். 1,00,00,000 வண்டி இருக்குது, ரூ. 1 கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த 1,00,00,000 வண்டிக்கும் ரூ. 1 கலெக்ட் பண்ணால் ரூ. 1,00,00,000 கலெக்ஷன். கிளைமு ரூ. 10,00,000 போகிறதா வச்சுக்கோங்க. ரூ. 90,00,000 அரசுக்கு வருமானம் வரும்ல. பெரிய உழைப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்சூரன்ஸ்ன்றது எல்லாருமே பயந்து போய் தான் எடுப்போம். ஏன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் போலீஸ் பிடிப்பாங்க, ஃபைன் கட்டணுன்றதுனால. அதனால நீங்க வீடு வீடா போய் மார்க்கெட்டிங் பண்ணி தான் இன்சூரன்ஸ் வண்டிக்கு எடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களே எடுத்துருவாங்க. அப்போ பெரும்பான்மையான வருமானம் அரசுக்கு வரும். இது சாத்தியமா இல்லையான்றதெல்லாம் அவங்க தான் அனலைஸ் பண்ணணும். நம்ம அறிவுக்கேற்ற விஷயத்த சொல்றோம். இன்னொன்னு டோல். இந்த டோல்ன்றது தனியார் வசம் கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு டோல்ல எவ்வளவு கலெக்ஷன் ஆகுது? உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆகுது? ஓவராலா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 150, 200 கோடி கலெக்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு டோல் மூலியமா மட்டுமே ரூ. 200 கோடி வருமானம் வருது. அது யாருக்கு போகுதுன்னா, தனியாருக்கு போகுது. தனியாருக்கு எல்லாமே போதான்னா, மோஸ்ட்லி அவங்களுக்கு போறது எப்படின்னா, அத பராமரிக்கணும்.